நான் ஏற்கனவே சொன்னது போல அருமனையில் நடந்த விழாவில் ஆதவர்ஜுனா இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடந்தது கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமஸ் விழா. அங்க கிறிஸ்துவ பத்தி பேசுங்க, கிறிஸ்துமஸ் பத்தி பேசுங்க, கிறிஸ்தவர்கள் பத்தி பேசுங்க, ஜீசஸ் பத்தி பேசி எல்லா பேரும் புகழும் நீங்க தேடுங்க. அது வந்து கிறிஸ்தவ சமுதாய மக்கள் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் பத்தி பேசுங்க. உங்களுக்கு தேவையா கால்டுவல் பத்தி கூட நீங்க பேசிக்கங்க. அல்லது ராணி பிரிட்டன் ராணி எங்களுக்கு நிறைய பண்ணிருக்காங்கன்னு பேசுங்க. அங்க எதுக்கு திருப்பரங்குன்றம் பேசுறீங்க? இதுதான் இவர்கள் செய்வது. உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த வேற ஒரு மத நிகழ்ச்சியில போய் இந்து மதத்தை கொண்டு வந்து பஞ்சாயத்தை கூட்டுறது வந்து இந்த அரசியல்வாதியுடைய வேலையா இருந்திருக்கு. அது கான்ஸ்டன்டா எல்லா கட்சிக்காரும் செய்யற வேலையா இருந்திருக்கு. அங்க போனீங்களா, அந்த இஸ்லாம் ரம்ஜானுக்கு போனீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரும் புகழும் பாடுங்க, அங்க மதத்தோட நல்ல விஷயத்தை பேசுங்க, சூப்பர். அங்க போய் நீங்க எதுக்கு பிஜேபி பத்தி பேசுறீங்க? அங்க போய் எதுக்கு நீங்க இந்து மதம் பத்தி பேசுறீங்க? இதுதான் அவருடைய கெட்ட நோக்கமா இருக்கு. அப்படி இருந்து கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடியவங்களையும் நம்ம வந்து எப்படியாவது கெடுத்து விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு மைனாரிட்டி மக்களை திசை திருப்பி அவர்கள் வந்து மூலச்செலவு செய்து அவர்கள் எப்படியாவது திசை திருப்பி. அதுல யாராவது ஒன்னு ரெண்டு பேர் வந்து தப்பான வழிக்கு போயிட்டாங்கன்னா அதை வச்சு இந்த குரூப் ஏதாவது பேசும், அதை வச்சு நமக்குள்ள இருக்கலாம். இது எப்படியாவது இந்த சமுதாயத்தை பிளக்கணுங்கிறது அந்த அரசியல்வாதியோட பொது நோக்கமா இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் அருமனையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நீங்க திருப்பரங்குன்றம் பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதான எளிமையான கேள்வி. நீங்க வந்து ஒரு இந்துக்களுடைய விழா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போயிட்டு நீங்க அல்லது தீபாவளி அன்னைக்கு போயிட்டு நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் பத்தியும் இஸ்லாமியர்கள் பத்தியும் பேசுவீங்களா? வேண்டாம். ஜவாஹிருல்லா பத்தியும் தமிழ் மன்சாரி பத்தி பேசுவீங்களா? நீங்க மதத்தை பத்தி பேச வேண்டாம், அரசியல் தலைவர் பத்தி நீங்க பேசுவீங்களா? இப்படித்தான் ஜவாஹிருல்லா செய்யறாருன்னு ஒரு தீபாவளிக்கு நீங்க பேசிடுவீங்களா? அப்ப எதற்கு, என்ன நோக்கத்துக்காக நீங்க பேசுறீங்க? அப்பதான் உங்களுக்கு நீங்க வந்து அங்க நடிக்கிறது மட்டும் இல்ல, இங்க நடிக்கிறது நீங்க மாஸ்டர்னு காட்டுறீங்க. அது வந்து நான் ஆதவர்ஜுனாவையோ தாவேக்கா சொல்ல, எல்லா கட்சிகளும் செய்யறாங்க. தாவேக்கா தொடர்ந்து அந்த வழியில தடம் மாறாமல் வந்து நிக்குது.